ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அ போம் இன் அக்டோபர். இதை எழுதினவங்க டைலன் தாமஸ். இவர் ஒரு poet அண்ட் ஆல்சோ பிளேரைட். இந்த பர்டிகுலர் போம் இது வந்து எப்போ எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா February 1945 ஹாரிசன் மேகசினில் தான் இது வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. தென் லேட்டர் இதை வந்து இவரோட பொயட்ரி கலெக்ஷனான டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலெக்ஷனில் 1946 நெக்ஸ்ட் இயர் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? தென் இந்த போம் வந்து 7 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலையும் செப்பரேட்டாக 10 லைன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இந்த போம் வந்து ப்ரெசென்ட் பண்ணலை. ஓகேவா? ஸோ இது வந்து போத் ஆட்டோபயோகிராஃபிக்கல் அண்ட் ஆல்சோ ஒரு லிரிக்கல் போம். ஆட்டோபயோகிராஃபிக்கல் அப்படின்றது ஏன்னா பொயட் வந்து அவரோட 30th பர்த்டே அன்னைக்கு என்ன மாதிரி ஃபீல் பண்ணார், நேச்சருக்கும் அவருக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, இதை சொல்கிற மாதிரி தான் இந்த போம் வந்து எழுதியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃப்ரீ வேர்ஸில் எழுதியிருக்கிறாங்க. இதோட செட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபிஷ்ஷிங் வில்லேஜ், அதாவது ஒரு கோஸ்டல் ஏரியாவில் நடக்கிற மாதிரி ஒரு சின்ன இன்சிடெண்ட். அதை வந்து ரொம்ப அழகாக நிறைய கம்பேரிசனோட, நிறைய அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸோட, நிறைய நேச்சர் ஓரியன்டான சீக்வென்ஸோட நரேட் பண்ணியிருக்காங்க. இதில் வரக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பிக்சராகவே ஷோ பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா plenty ஆஃப் பேர்ட்ஸை பற்றி பேசியிருக்கிறாங்க. போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பொயட் வந்து மார்னிங் எழுந்திக்கிறாரு. அவரோட 30th பர்த்டே. ஓகேவா? பர்த்டே அன்னைக்கு அவர் காலையில் எழுந்துக்கிறாரு. ஹெவன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவர் வந்து அவருக்கு கிடைச்ச இந்த லைஃபே ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி தான் பார்க்குறாரு. ஓகேவா? ஹெவன்லி லைஃப் அவர் லீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த டேயும் ஒரு ஹெவன்லி மார்னிங்காக என்னோட 30th பர்த்டேல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. தென் அவர் எழுப்பி விட்ட அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, தூரத்தில் இருக்கிற ஒரு ஹார்பரில் இருந்து வரக்கூடிய சவுண்ட் அண்ட் ஆல்சோ அந்த நெய்பரிங் வுட்ஸ், சின்ன சின்ன காடுகள் மாதிரியான இடங்கள் இருக்கும் இல்லையா, அங்கேருந்து வரக்கூடிய சத்தம், இது எல்லாமே அவரோட தூக்கத்தை கலைச்சி அவரை எழுந்துக்க வச்சுட்டு அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்மால் பூல் லைக் ஏரியாஸும் அங்கே இருக்குது. ஒரு கடல் மாதிரி, அங்கே கோஸ்டல் ஏரியாஸ் தான். ஸோ அதனால் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடிய இடங்கள் நிறையா இருக்குது. அந்த இடத்துல மசல் அப்படின்னு சொல்லும்போது, இது யூஸ்வலாக நிறைய இங்கிலீஷ் மூவிஸில் எல்லாமே காட்டுவாங்க. இந்த ஷெல்லை வந்துட்டு அதில் நல்லா ஃப்ளெஷ் இருக்கும், அதை குக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃபாரினர்ஸ். ஸோ அந்த மாதிரியான ஷெல்ஸ் அங்கே இருக்குது. தென் ஹெரான் அப்படின்னு சொல்லும்போது இதுவுமே ஒரு கைண்ட் ஆஃப் பேர்டு. ஓகேவா? கடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட். அந்த பேர்டு அங்கே நிற்கிது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ப்ரீஸ்ட் லைக் ஒரு ஹோலி ஃபீல் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த சீஷோர் கம்ப்ளீட்டாக ஒரு ஹெவன்லி ஃபீல் எனக்கு கொடுக்குது. மார்னிங் எந்திக்கும் போதே அங்கெல்லாம் இருந்து வரக்கூடிய சத்தம் என்னை எழுப்பி விடுது. ஸோ ரொம்ப ப்ளசன்டபுளான ஒரு மியூசிக்கல் சவுண்டோடு தான் அவர் வந்து காலையிலேயே எந்திக்கிறாரு. இப்போ நேச்சர் வந்து என்னை இன்வைட் பண்ணுது ஒரு நியூ டேக்காக அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அவருக்கும் நேச்சருக்கும் இருக்கிற அந்த ஒரு கனெக்ஷன். தென் மார்னிங் வாட்டர் ப்ரேயிங், யாரெல்லாம் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எல்லா டைமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கக்கூடிய வாட்டர் எல்லாமே ப்ரேயர் பண்ணுது. சீகல் அப்படின்றதும் இதுவும் ஒரு கடல் பறவை தான், கடலில் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட். ஓகேவா? தென் ப்ரூக், இது க்ரோ மாதிரியே இருக்கும், பட் க்ரோ கிடையாது. ஸோ இந்த மாதிரியான பேர்ட்ஸ் எல்லாமே சவுண்ட்ஸ் மேக் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய plenty ஆஃப் பேர்ட்ஸ், ஒவ்வொன்றோட சவுண்டும் ஒவ்வொரு திசையிலேருந்து இவருக்கு கேட்டுகிட்டே இருக்குது. தென் செயிலிங் போட்ஸ், இப்போ நிறைய கோஸ்டல் ஏரியாஸில் ஃபிஷ்ஷிங் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தோன்னா அவங்களோட சின்ன சின்ன போட்ஸ் எல்லாத்தையுமே அந்த கடல் ஓரத்தில் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டியிருக்கும்போது அந்த கடல் அலைகள் பட்டு பட்டு அந்த போட்டு போய் அந்த வாலில் இடிக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல ஹார்பர் இருக்குது. ஸோ அந்த ஹார்பர் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தானே இருக்கும். அந்த ஹார்பரில் உள்ள வாலில் இங்கே கட்டியிருக்கிற அந்த போட்ஸ் எல்லாமே போய் இடிச்சிட்ருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த நாக்கிங் சவுண்டும் இவருக்கு கேட்குது. இப்போ இவர் முழிச்சிட்டாரு, ஆனால் இந்த டவுன் இன்னுமே தூங்கிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யாருமே முழிக்கலை. ஸோ ரொம்ப ஏர்லியராகவே இவர் முழிச்சிட்டாரு அப்படின்றத சொல்கிறாங்க. இவர் எழுந்ததுக்கப்புறமா இவரோட கால்கள் எல்லாமே, எப்படா நீ இந்த டேயை ஸ்டார்ட் பண்ண போகிற, உன்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண போகிற, நேச்சரை நீ வந்து அட்மையர் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு என்னோட கால்கள் வந்து என்னை நிறுத்தாமல் கேட்டுகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. தென் இப்போ அவரோட பர்த்டே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, வீட்டிலேருந்து அவர் கிளம்புனதுமே அவருக்கு கேட்கக்கூடிய சவுண்ட் எல்லாம் என்ன அப்படின்னா, அவர் வெளியே போகிறாரு. ஸோ வெளியே போன உடனே அங்கே வாட்டர் சைடில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ட்ரீலெலாம் இருக்கக்கூடிய பேர்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பறந்து போகிற விங்ஸ் இருக்கிற எல்லா பறவைகளுமே என்னோட பேரை சொல்லி கத்திட்டு போகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அங்கே ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒயிட் கலர் ஹார்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களையும் எல்லாமே இப்போ வந்து இவர் எழுந்ததுக்கப்புறம்
அப்புறம் தான் எல்லாமே முழிச்சுக்குது. ஸோ இவர் கொஞ்சம் ஏர்லியராகவே எழுந்து அவரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வெளியே போயிட்டாரு. இப்போ வந்து இவர் எழுந்திருக்கிற இந்த டைம் வந்து கொஞ்சம் ரெய்னியாக இருக்கிற மாதிரி இருக்குது. கிளைமேட் பார்க்கும்போது கொஞ்சம் ரெய்னியாக இருக்குது. இது ஆட்டம் சீசன், ஓகேவா? ஸோ இந்த செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் ஆட்டம் சீசன் இருக்கும் இல்லையா? இது வந்து மிடில் ஆஃப் தி மந்த், அந்த அக்டோபர் மந்தில் இருக்கிறதுனால இப்போ ஆட்டம் சீசன் போயிட்டுருக்கு. எல்லா இடமும் நல்லா இலையெல்லாம் உதிர்ந்துட்டுருக்கிற அந்த ஒரு டைமில் இவங்க வந்து இப்போ அவங்களோட 30th இயருக்குள்ளே அவங்க என்டர் ஆக போகிறாங்க இல்லையா? ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் இருந்த எல்லா லவ்லி டேஸ், ஸோ எதையுமே அவர் வந்து ஹார்டான டேஸ், வேர்ஸ்டான டேஸ் எதையுமே அவர் நினைக்கல. எல்லாமே பிளெஸ்ஸிங் தான் அப்படின்றத நினைக்கிறாரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறதே பிளெஸ்ஸிங் தான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னோட இந்த 30 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி, இந்த 29 வருஷமும் ரொம்ப ஒரு லவ்லி மெமரிஸாக இருந்துச்சு அப்படின்றது சொல்கிறாரு. தென் இவர் இப்போ நடந்து போகும்போது அந்த ஹியூஜ் வேவ்ஸ், கடலில் வந்துட்டு சில சமயம் ஒரு ஹியூஜ் வேவ் ஒன்று க்ரியேட் ஆகும். கடல் வந்து கிளைமேட்டை பொறுத்து அந்த தண்ணியோட அளவு வந்து ஏறும் இறங்கும் இல்லையா? அந்த மாதிரியான டிஃப்ரென்சேஷன் எல்லாம் கடலில் நடந்துகிட்ருக்கு. பெரிய வேவ்ஸ் எல்லாம் அது க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. இன்னொரு பக்கம் அந்த ஹெரான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த ரோடையே டிவைட் பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரியான ரோட்டில் அந்த டவுனோட எட்ஜு, அந்த டவுனுக்குன்னு ஒரு கேட் மாதிரி ஒரு எட்ஜு ஒன்று இருக்கும் இல்லையா? அதை இவர் க்ராஸ் பண்ணி ஃபாரஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு போகிறாரு. ஸோ நேச்சரோட அவரோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இப்போது இவர் கரெக்டாக அந்த டவுனை விட்டு வெளியே போக டவுனில் உள்ள பீப்புள் எல்லாரும் எழுந்துக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இவர் எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நேச்சரை தேடி போக ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது இவர் வந்து கரெக்டாக ஒரு ஹில்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கிறாரு. அப்படி ஏறும்போது இவரை சுற்றி நிறைய பேர்ட்ஸ் இருக்கிறது அவரால் ஃபீல் பண்ண முடியுது. லைக் இப்போது ஸ்ப்ரிங் சீசனில் ஃபுல்லாக பார்க்கக்கூடிய லார்க் அப்படின்ற அந்த பேர்டு நிறைய இடங்கள்ல இருக்குது. க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே ரன் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம மவுண்டெயின் மேலே ஏறும்போது, ஒரு ஹில்ஸ் மேலே ஏறும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் க்ளவுட்ஸ் எல்லாம் டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ண முடியும். அந்த மாதிரியான இடங்களில் என்னால் லார்க் பேர்டை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. தென் ரோட் சைடு இருக்கக்கூடிய புஷ்ஷஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. தென் பிளாக் பேர்ட்ஸ், அந்த புஷ்ஷஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி பிளாக் பேர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அது எல்லாமே ஒரு சவுண்ட்ஸ் மேக் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அழகான சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே அவர் அந்த ஹில்ஸ் மேலே ஏறிட்டு இருக்கிறாரு. இப்போது அந்த அக்டோபரோட சன் இருக்குது இல்லையா? ஏர்லி மார்னிங் அங்கே இவர் ஏறும்போது அந்த அக்டோபர் மந்தோட சன் வந்து லைக் ஒரு சம்மர் டைமில் இருக்கிற மாதிரியான ஒரு வார்ம் ஃபீல் என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த என்டையர் ஹில் ஃபுல்லாகவே ஒரு வார்ம் ஃபீல் எனக்கு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த வார்ம் ஃபீல் அப்படின்றது இவருக்கு ஹெவியாக ஃபீல் ஆகலை, ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, ஹாப்பியாக தான் நாங்கள் ஏறிட்டு இருக்கிறேன். க்ளவுட்ஸ் எல்லாம் இருக்குது, ரெய்னி கிளைமேட் மாதிரியும் இருக்குது. ஆனால் அந்த ஹில்ஸ் மேலே ஏறும்போது அந்த சன்னோட வெப்பமும் எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த கிளைமேட்டோட சேஞ்சஸ் எல்லாத்தையும் அவர் என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. தென் எவ்ரிவேர் சிங்கர்ஸ், அந்த ஸ்வீட் பேர்ட்ஸோட சாங் எல்லாமே என்னால் கேட்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அவர் அங்கே மேலே ஏற ஏற அந்த பேர்ட்ஸோட சாங்கை லிசன் பண்ணுறாரு. தென் ஒரு கோல்டு விண்ட் அவரோட பாடியை டச் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஆல்மோஸ்ட் அவர் அந்த ஹில்லோட அந்த டாப்பை ரீச் பண்ணதுக்கப்புறமா மேலேருந்து கீழே பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த உட்ஸ் எல்லாம் இவருக்கு ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மலை மேலே ஏறினதுக்கப்புறம் காடு எல்லாமே கீழே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அது கீழே இருக்கிறது என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அங்கே ஹார்பர் இருந்துச்சு இல்லையா? அந்த ஹார்பர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த சீஷோர் பக்கத்தில் இருக்கிற ஹார்பர் பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ மலை மேலேருந்து பார்க்கும்போது பெரிய பெரிய பில்டிங்ஸ் கூட ரொம்ப சின்னதாக தான் தெரியும் இல்லையா? அந்த மாதிரி தான் அதுவும் தெரியுது. அதுவும் லைட்டாக அது ரெயின் ட்ராப்ஸ் மாதிரி ஒவ்வொரு இடமும் சாரல் விழுந்துட்டு இருக்கும்போது பார்க்குறதுக்கு இன்னும் அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அந்த கோஸ்டல் ஏரியாஸ், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச், அந்த சர்ச்சை பார்க்குறதுக்கு ஸ்னெயில் மாதிரி ஒரு நத்தை மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்னெயிலோட ஹார்ன்ஸ், நத்தைக்கு வந்து 2 ஹார்ன்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா? அதே மாதிரி சர்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா மேலே அந்த கிராஸை வைக்கிறதுக்காக சின்னதாக அப்படியே கோன் மாதிரி ஒரு ஷேப்பில் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி 2 கோன் மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு அந்த ஸ்னெயிலோட ஹார்ன்ஸ் மாதிரி எனக்கு தெரியுது. அதுவுமே அந்த மிஸ்ட்டுக்கு இடையில ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. இவர் அந்த ஹில்ஸ்லேருந்து பார்க்கும்போது அந்த சர்ச் ஸ்னெயில் மாதிரியும் அது மேலே இருக்கிற அந்த ஒரு கோன் ஷேப்பில் இருக்கிறது ஹார்ன்ஸ் மாதிரியும் எனக்கு அந்த மிஸ்ட்டுக்கு நடுவில் தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் பக்கத்தில் ஒரு கேசல் இருக்குது.
அந்த கேசலுமே ப்ரவுன் கலரில் இருக்கிற கேசலுமே எனக்கு ஒரு அவுல் மாதிரி தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. கேசல் அப்படின்றது எவ்வளோ பிரம்மாண்டமாக அவங்க கட்டியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுவே எனக்கு ஒரு அவுல் மாதிரி தான் தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ இவருக்கு வந்து அங்கே இருக்கிற கார்டன் எல்லாமே ஸ்ப்ரிங் அண்ட் ஆல்சோ சம்மர் சீசனை வந்து ஒன்றா கொண்டு வந்த மாதிரி அவரோட மைண்டுக்குள்ளே ஒரு லாங் டெய்ல் ஒன்று அவருக்கு கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. விச் மீன்ஸ் அவரோட சைல்ட்ஹுட் டேஸை அவர் ரெக்கலெக்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸோ லார்க் பேர்டு இருக்குது இல்லையா, க்ளவுட்ஸ்க்கு மேலே பறந்து போகிறத இவரால் பார்க்க முடியுது. தென் இவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, இந்த ஹோல் டே ஃபுல்லாகவே நான் இங்கே தான் என்னோட பர்த்டேயை செலிப்ரேட் பண்ண போகிறேன், இந்த நேச்சரை ஃபுல்லாக நான் அட்மையர் பண்ணிக்கிட்டே இங்கே தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால இவருக்கு அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் அவர் ஒவ்வொரு இடமா நோட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. எவ்ரிவேர் வெதர் கண்டிஷனில் சேஞ்சஸ் இருந்தாலும் அது ஒரு ஹாப்பினஸ் தான் கிரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாரு. அந்த ஹில்ஸ்லேருந்து கீழே பார்க்கும்போது ஸ்கை வந்து அதோட கலர்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்குது, ஆல்டர் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. கொஞ்சம் ரெய்னியாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்கும். அதே மாதிரி இப்போ அது வந்து நல்ல ப்ளூ கலரில் அந்த ஸ்கை ஃபுல்லாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது அப்படின்றத சொல்கிறாங்க. சடன்லி அவருக்கு ஒரு சம்மரோட விஷன் தெரியுது அப்படின்றத சொல்கிறாரு. சம்மர் டைமில் கிடைக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸான ஆப்பிளாக இருக்கட்டும், பியர்ஸாக இருக்கட்டும், ரெட் கரண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு சம்மர் விஷுவலை எனக்கு கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ சம்மர் டைமில் அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அவரோட மைண்டில் வர ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் வந்து என்னோட மறந்து போன சைல்ட்ஹுட் டேஸை அகெயின் கொண்டு வருது. என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் எங்கள் அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நான் நடந்து போன அந்த நாட்கள் எல்லாமே என்னோட மைண்டில் வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் நேச்சர் அப்படின்றது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி ரொம்ப ஹோலியான ஒரு விஷயமா பார்ப்பாங்க. அந்த சன்லைட் அப்படின்றத இப்போ வரைக்கும் தெய்வமாக வழிபட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அந்த உட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு சாப்பல் மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிவேர் அந்த ஃபாரஸ்ட், அந்த நேச்சர் எல்லாமே எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் ஃபீல் கொடுக்குது அப்படின்றத சொல்கிறாரு. தென் இந்த மெமரிஸ் இருக்குது இல்லையா, சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அந்த நேச்சரோட அவங்க ஸ்பெண்ட் பண்ண டைமாக இருக்கட்டும், இதெல்லாம் நினைக்கும் போது என்ன அறியாமலே என்னோட கண் கலங்கி டியர்ஸ் என்னோட சீக்ஸை டச் பண்ணிகிட்டு இருக்குது. அப்போது அது பாஸ்ட் இல்லையா, பாஸ்ட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்லேயே இருந்திருக்கலாமே. முக்கியமாக சைல்ட்ஹுட் டேஸ்க்கு எப்போவும் போகணுன்ற மனசு யங் டேஸில் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவருக்கு அந்த சைல்ட்ஹுட் டேஸை நினைக்கும் போது இவரோட கண்கள்ல இருந்து வர்ற அந்த கண்ணீர் கூட ரொம்ப பேர்னிங் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, சைல்ட்ஹுட் டேஸில் நான் பார்த்த உட்ஸாக இருக்கட்டும், ரிவர், சி, இது எல்லாமே இப்போ என்னால் பார்க்க முடியுது. பாஸ்டில் நான் பார்த்த விஷயங்கள் எல்லாமே இப்போ என்னால் பார்க்க முடியுது. விச் மீன்ஸ் அந்த சைல்ட்ஹுட் டேஸில் இருந்த சின்ன பையனான நான் இன்னும் எனக்குள்ளே தான் இருக்கிறான் அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயும் ஒரு சைல்டு இருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு இன்னசென்ஸ், சைல்ட் லைக் பிஹேவியர் எல்லாம் வெளியே வர்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஸ்டில் அந்த குழந்தை எனக்குள்ளே தான் உயிரோடு இருக்கிறான், அவனுக்கு எதுவும் ஆகலை அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ ஈவன் இந்த சம்மர் டைமில் அது ஒரு டெட்லி டைமாக இருந்தாலும், சன் எவ்வளோ பேர்ன் ஆகிட்டு இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்குறது அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ட்ரீஸாக இருக்கட்டும், ஸ்டோன், ஃபிஷ், இந்த மாதிரி கடலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே அந்த ஒரு ட்ரூத் அண்ட் ஹாப்பினஸை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றத சொல்கிறாரு. தென் இவ்வளோ நேரம் அவர் வியந்து பார்த்துட்டு இருந்தார் இல்லையா நேச்சர், அது வந்து ஒரு மிஸ்ட்ரியாகவே இருந்துச்சு. அவர் எப்போவுமே அட்மையர் பண்ணிகிட்டே இருந்த அந்த மிஸ்ட்ரி வந்து ரிவீல் ஆகுது. மிஸ்ட்ரி ஸ்டில் அலைவ், அது உயிரோடு தான் இருக்குது, அதுக்கும் ஒரு உயிர் இருக்குன்றது எனக்கு எப்போ தெரியுதுன்னா, அந்த வாட்டர் ஃப்ளோ ஆகும்போது அது ஏற்படுத்துகிற அந்த சத்தமாக இருக்கலாம், இல்லை பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடும்போது அந்த சிங்கிங் மூலமாக, இப்படி ஒவ்வொரு விஷயமும் நேச்சருக்கும் ஒரு உயிர் இருக்குது, அது ஸ்டில் அலைவாக இருக்குது அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அகெயின் இவர் சந்தோஷமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு இன்ட்ராப்ஷன், நேச்சர்கிட்ட இருந்து ஒரு இன்ட்ராப்ஷன் வரும்போது, ரியாலிட்டி அவர் ஃபீல் பண்ணும்போது அகெயின் அந்த சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாம் என்னை விட்டு அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு லாங்கிங் அவருக்குள்ளே வர ஆரம்பிக்குது. ஸோ எப்போல்லாம் அவர் ரியாலிட்டியை ஃபீல் பண்ணுறாரோ, எப்போல்லாம் நம்ம வந்து ப்ரெசென்ட்டில் இருக்கிறோம், நமக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்றதை ஃபீல் பண்ணுறாரோ, அப்போல்லாம் அவருக்கு சைல்ட்ஹுட் டேஸ் வந்து நம்ம இழந்துட்டோமே, அந்த மெமரிஸ் எல்லாம் பாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அது வந்து எனக்குள்ளே ஸ்டில் இருக்குது, இப்போவும் அதே சந்தோஷத்தோடு நான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சாருன்னா அகெயின் ஹாப்பி ஆயிடுறாரு. ஸோ இந்த ட்ரூ ஜாய் அப்படின்றது டெத் சைல்டு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போ ரியாலிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே, அது எல்லாமே பாஸ்ட், அந்த குழந்தையெல்லாம் இறந்து போயாச்சு, இப்போ நான் ஒரு 30 இயர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனாக தான் நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்லாம் தெரிஞ்சு போச்சு. பட் இப்போ அவர் என்ன ஃபீல் பண்ணுறாருன்னா, அந்த பேர்னிங் சன்னுக்குள்ளே அந்த டெத் சைல்டு இன்னும் அது வந்து பாட்டு பாடிட்டு தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நேச்சர்கிட்ட இருந்து தான் நம்ம அந்த மெமரிஸை அகெயின் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். ஸோ நம்ம என்ன இழந்தமோ அங்கே தான் நம்ம தேடுவோம் இல்லையா? ஸோ நேச்சரோட அவருக்கு சந்தோஷமான மெமரிஸ் இருந்திருக்கு. அகெயின் அவரோட 30 வயசுலேயும் அந்த மெமரிஸை அவரால் க்ரியேட் பண்ண முடியும்.
முடியும். ஸோ இப்போ எனக்கு 30 வயசாயிடுச்சு. என்னால் போத் ஆட்டம் அண்ட் ஆல்சோ சம்மர் 2யுமே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா ஆட்டம் இப்போ கரண்ட்டில் இருக்கிற அக்டோபர் மந்தோட சீசன். சம்மர் அப்படின்றது அவரோட சைல்ட்ஹுட் டேஸில் அவங்க அம்மாவோட ஸ்பெண்ட் பண்ண டைமில் சம்மர் சீசன் இருந்திருக்கு. ஸோ 2யுமே என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவர் என்ன விஷ் பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட ஹார்ட் வந்து இப்போ என்ன ஜாயோட, இப்போ என்ன அந்த ட்ரூத்தோட இருக்குதோ அதே மாதிரி பல வருஷங்கள் கடந்து போனாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயரோட தான் அவர் வந்து முடிக்கிறாரு. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.